ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்ச பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் கம் மகாகணபதையே நமக. ஓம் ஆதிசக்தி வாழி சத்குருதாய நமகம். ஜோதிஸ்வரூப சத்குரு நம. ஆத்மஸ்வரூப பரமாத்ம ஜகத் சன சத்குருவே நமக. ஸ்ரீ வாழை அம்மன் ஓங்கார பீடத்தில் சார்பாக இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் சித்த மூலிகையில் தொட்டாம் சினிங்கி என்ற மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொட்டான் சினிங்கி என்பது ஒரு வசிய மூலிகை ஆகும். அதற்கு அடுத்தபடியாக இந்த தொட்டான் சினிங்கி மூலிகை ஞாபக மறதி உள்ளவர்கள், படிப்பில் கவனம் ஞாபகமில்லாதவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தும் ஒரு மூலிகை ஆகும். இந்த மூலிகையை எடுத்து நம் வீட்டில் நிழலில் உலர்த்தி விடாமல் 48 நாட்கள் 2 கிராம் அளவில் காராம்பசுவில் கலந்து காலை மாலை 48 நாட்கள் அருந்தி வந்தால் ஞாபக மறதி நிவர்த்தியாகி பிரெயின் வேகமாக சிந்திக்கும் திறன் கிடைக்கும் என்பது உண்மை. இது சித்தர்கள் கூறிய மூலிகையில் ஒன்று. வசிய மூலிகை காந்த சக்தி ஒளிகொண்ட மூலிகை. இந்த மூலிகையில் காந்த சக்தி அதிகம் நிறைந்துள்ளது. இது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதமான அந்த மூலிகையை வாருங்கள் இந்த காணொளி மூலம் அந்த மூலிகையை பார்ப்போம். நாம் இன்று காண இருக்கும் மூலிகை வசிய மூலிகையான தொட்டான் சினிங்கி. அதாவது பிரபஞ்சத்தின் காந்த சக்திகளை அதிக வாங்கி உள்நிறுத்தி கொண்ட ஒரு மூலிகை. சித்தர்கள் அருளிய இயற்கை கொடுத்த ஒரு உன்னதமான மூலிகை தொட்டான் சினிங்கி. தொட்டான் சினிங்கி, தொட்டான் சினிங்கி. இதோ தொட்டால் சுருங்குகின்றது பாருங்கள். தொட்டான் சினிங்கி, தொட்டான் சினிங்கி, தொட்டான் சினிங்கி. இது ஒரு வசிய மூலிகை ஆகும். வசிய மூலிகை ஆகும். அதேபோல் இது ஒரு நல்ல ஒரு காந்த சக்தி, அதாவது காந்த சக்தி அலைகளை கொண்ட ஒரு மூலிகை என்று இதை கூறுவார்கள். இந்த காந்த சக்தி கொண்ட மூலிகை நம் முறையாக காப்பு கட்டி ஒரு அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ இந்த மூலிகையை எடுத்து நமது வீட்டில் பூஜை செய்து அந்த வேர் அறாமல் எடுத்து அதை நமது தாயத்தில் வைத்து இடுப்பில் அணிந்து கொண்டால் பிரபஞ்ச காந்த சக்தி நமக்கு, பிரபஞ்ச காந்த சக்தி அலைகள் நம் உடலுக்கு கிடைக்கும் என்பது சித்தர்கள் கூறிய ஒரு அற்புத காந்த சக்தி மூலிகை ஆகும். இந்த காந்த சக்தி மூலிகை இன்னொரு விதத்திலும் பயனுள்ளதாக அமைகிறது. இதன் செடி வேர் அனைத்தும் எடுத்து நிழலிலே காய வைத்து அதனை காலை மாலை 48 நாட்கள் விடாமல் உட்கொண்டு வந்தால் நமக்கு காந்த சக்திகள் அலை மட்டுமல்ல, அறிவுத்திறன் அதிகமாக, அதாவது புத்திசாலித்தனம், அதாவது சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் என்று நமது சித்தர்கள் நூலில் கூறப்பட்டுள்ளது. இந்த அபூர்வமான மூலிகையின் பெயர்தான் தொட்டான் சினிங்கி. தொட்டால் சுருங்கிவிடும், தொட்டால் சுருங்கிவிடும், தொட்டான் சினிங்கி.
இதை தொட்டவுடன் சுருங்கிவிடும். தொட்டான் சினிங்கி மூலிகை இது மருத்துவத்துக்கும் வசியத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய மூலிகை ஆகும். இந்த மூலிகை எவருக்கெல்லாம் மறதி ஏற்படுகிறதோ, எவருக்கெல்லாம் புத்தி மழுங்கி உள்ளதோ, அவர்கள் அனைவரும் இந்த மூலிகையினை தொட்டாஞ்சினிகி மூலிகையினை எடுத்து நிழலிலே உலர்த்தி ஒரு 48 நாட்கள் விடாமல் உட்கொண்டு வந்தால், அதாவது சிந்திக்கும் திறன் அதிகப்படும் என்று நமது சித்தர்களும் நூலில் கூறப்பட்டுள்ள இந்த அற்புதமான மூலிகை பெயர்தான் தொட்டான் சினிங்கி. இதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் மூலிகையின் பெயர்தான் தொட்டான் சினிங்கி. இந்த மூலிகையை காப்பு கட்டி முறையாக அமாவாசை அன்று பௌர்ணமி அன்று இதை அந்த மூலிகை வேறாமல் எடுத்து நமது வீட்டில் நிழலில் உலர்த்தி அதை பொடி செய்து காராம்பசுவில் கலந்து காலை மாலை இருவேளை 2 கிராம் வீதத்தில் எடுத்து வந்தோம் என்றால் நமது ஞாபக மறதியுள்ள குழந்தைகள், பெரியவர்கள் ஞாபக மறதி நிவர்த்தியாகும். அதற்கு இந்த மூலிகையில் காந்த சக்தி, அதாவது இயற்கையுடைய காந்த சக்தி அதிகம் கொண்ட மூலிகையாக இருக்கும். அப்படி 48 நாட்கள் நாம் விடாமல் இந்த மூலிகையை எடுத்துக்கொண்டு வந்தோமானால் நம்மளுடைய பிரெயின் அதாவது மைண்ட் மறதி மாறி சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் என்று நமது சித்தர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் இந்த மூலிகையை வீடியோவில் காணும் பக்தர்கள், அன்பர்கள் நல்ல காரியங்களுக்காக இந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த மூலிகை காந்த சக்தி மூலிகை கொண்ட தொட்டான் சினிங்கி மூலிகை. நாம் பார்க்கும் இந்த மூலிகை தான் தொட்டான் சினிங்கி என்ற மூலிகையாகும். இந்த மூலிகையுடைய பயன் அனைவரும் பெருக என்று சொல்லி சித்தர்கள் சார்பாகவும் ஸ்ரீ வாழையம்மன் ஓங்கார பீட சார்பாகவும் இந்த சித்த வைத்திய மூலிகை உங்களுக்கு இயற்கை கொடுத்த பிரசாதமாக, வரப்பிரசாதமாக நினைத்து இந்த மூலிகையை நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் என்று கூறி நேயர்களுக்கு கூறி, இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள்
போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் என்று கூறி இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஸ்ரீ வாழையம்மன் ஓங்காரபீட சித்த வைத்திய மூலிகை சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கொண்டு ஓம் 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 என்று பதிவினை நிறைவு செய்க.